என் செல்ல குழந்தையே, உனக்கான விடிவு காலம் வந்துவிட்டது. என் பிள்ளைக்கான நேரத்தை வகுத்து உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். நாளைய தினம் உன்னை தேடி வருகின்ற ஒரு ஆணிடத்தில் நான் சொல்கின்ற இந்த ஒரு அடையாளம் இருக்கின்றது. இவரை மட்டும் நீ யாரென்று தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கவிருக்கும் நன்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னோடு இந்த வராகி நான் இருப்பதை எல்லாமும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இனி உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்றும் ஏதுவென்றும் கவனமாக மாற்றிவிட முடியும் என்பதனை நீ மறக்காது. உன்னிடத்தில் நான் இருக்கிறேன், உன்னோடு நான் வருகிறேன். இந்த வராகி என்றும் என்றென்றும் உனக்கான ஒரு நம்பிக்கைக்குரியவளாக மாறி இருக்கிறேன் என்றால் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் தாயின் வார்த்தைகளால் மாறி இருக்கிறது என்பதனால் தானே. அப்படி இருக்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய இந்த காரியம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறப்போவது கிடையாது. உனக்கான நல்லது என்றும் உன்னை தேடி வரத்தான் போகிறது என்பதனை நீ மறக்காதே. இந்த நேரம் உன் வாழ்க்கை உனக்கு எப்படிப்பட்ட நன்மைகளை நடத்தப் போகிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் எல்லா உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல மாற்றங்கள் வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் போகிறாய். உன்னிடத்தில் நின்று நான் பேசும் உண்மைகளை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நின்று நான் பேசும் வார்த்தைகளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டாலே அது போதும். இந்த வராகி சொல்லித்தரும் விஷயங்களில் உனக்கான தீர்வுகள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க பெறுவாய் என்பதனை நீ மறக்காது. வாழும் காலம் உனக்கான மாற்றங்களோடு உன்னை தேடி வந்து உனக்குரிய நம்பிக்கையை தெளிவாக கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாமும் இத்தனை நாளும் உனக்கு புரியாமல் போயிருக்கலாம். ஆனால் இனி நடக்கப் போவது எல்லாமுமே சரியாக உனக்கு தெளிவை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன் தெய்வம் உனக்கு எப்பொழுதும் நல்லதை செய்யும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் தொலைத்து விடாது. எந்த ஒரு விஷயத்தையும் அவ்வளவு எளிதாகவும் நீ விட்டு விடாது. நான் உன்னோடு இருக்கும் வரை, உன்னை தொடர்ந்து வரும் வரை எந்த இடத்திலும் உனக்கு நடக்கும் நன்மைகளை நான் விட்டுவிட அனுமதிக்க மாட்டேன். உன்னை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் எப்பொழுதுமே நிச்சயமாக அனுமதித்து விட மாட்டேன் என்பதனை நீ மறக்காதே. என்ன தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உன்னை தேடி வரக்கூடிய சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஆச்சரியங்களை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடன் இருப்பதை நீ புரிந்து கொண்டாயானால், உடன் வருவதை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நிச்சயமாக உனக்கு தெரிய வந்துவிடும். உன்னை தேடி நான் நடத்தும் இந்த விஷயங்களோடு இனி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையிலும் உனக்கான மாற்றங்களும் உனக்கான மாறுதல்களும் நிச்சயமாக உனக்கு சரியாக கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. நான் எப்பொழுதும் போல என் பிள்ளையை தேடி தேடி வருவதும் என் பிள்ளைக்கான விஷயங்களை என் பிள்ளையிடம் கொண்டு வந்து சேர்ப்பதும் காரணமில்லாமல் நடக்கவில்லை அல்லவா? காரணமில்லாமல் எதுவும் உனக்கு உன் முன்னால் நின்று விடவில்லை அல்லவா? எதையுமே நாம் தேடி பெறுகின்ற இந்த காலம் இனி ஒட்டுமொத்த விஷயங்களையும்
உனக்கு சரியாக நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள். ஒட்டுமொத்த சூழ்நிலைகளையும் உன்னோடு நின்று உனக்கு கை காண்பித்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்றுமே நான் இருக்கும் இந்த நாள் முதல் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி நான் எப்பொழுதும் சரியாக கொடுக்கும்படி உன் முன்னால் நிற்கின்ற இந்த நேரங்கள் எல்லாமுமே உனக்கென அத்தனையையும் சரியாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். தெய்வம் இருக்கிறது எனும் பொழுது நீ உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் எல்லாவற்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி உன்னிடத்தில் நான் இருந்து சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க சரியாக புரிந்து கொள்வாய். தேவை என்று உனக்கு என்ன இருக்கிறதோ அது எல்லாமும் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்கி இருக்கிறது. அதனால்தான் உன் பின்னால் இந்த வராகி நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னிடத்தில் நின்று நான் எல்லாவற்றையும் சரியாக பேசுகிறேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை பதறாது. உன் முன்னால் நின்று நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் போல தெளிவாக தெரிந்து கொள்வாய். எந்த காலத்திலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டால், எந்த நேரத்திலும் நான் வருவதை நீ புரிந்து கொண்டால், இனி உன்னிடத்தில் நின்று நான் சொல்லக்கூடிய இந்த காரணங்களும் காரியங்களும் இனி உனக்கு உன் விருப்பத்தை நிச்சயமாக சரி செய்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் உனக்கு சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்குமோ என்று சொல்லி என் குழந்தை நீ கலங்காது. உன்னிடத்தில் நின்று நான் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியாகவே நடக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. காரணமில்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் உன்னை தேடி வரவில்லை. ஒரு ஆண் ஒரு அடையாளத்தோடு நாளை உன் வீட்டு வாசலுக்கு வந்தால் எக்காரணம் கொண்டும் அவரை விட்டு விடாதே. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லதை நடத்துவதற்காக வரக்கூடிய இந்த நேரம், இவரினுடைய அன்பு உனக்கு கிடைக்கக்கூடிய இந்த நேரம், எக்காரணம் கொண்டும் இந்த அன்பை நீ தொலைக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இந்த உண்மைகளை நீ விட்டுவிடக்கூடாது. எதையுமே யோசித்து எதையுமே சிந்தித்து நாம் எதிர்பார்க்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கும். கொஞ்சமாக நம்மை மாற்றும் என்பதும் நீ அறிந்த உண்மை. தெய்வத்தினுடைய நிலையில் இருந்து என் பிள்ளை யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் தயங்காமல் உன்னை தேடி வரும் உண்மையான அன்பினை சரியாக பெற்றுக்கொள். யாருக்காகவும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எதையும் இனி கொடுக்கவும் வேண்டாம், எடுக்கவும் வேண்டாம். யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து விடுவார்கள். உனக்கான வாழ்க்கையை நீ வாழ்ந்துவிட தயாராகும். உனக்கான வாழ்க்கையை நீ உறுதியாக வாழ்ந்துவிட தயாராகும். உன்னை தேடி நடக்கும் எல்லாமும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு ஏற்றதை எல்லாமும் நடத்துவதை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி கொஞ்சமாக உனக்கிருக்கின்ற நிலைகளில் எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு வருகின்ற விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் நீ சரிவர தெரிந்து கொள். உன்னோடு நான் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பதில் உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். ஏனென்றால் அம்மா உன் முன்னால் வந்தால் மட்டும்தான் உனக்கு செய்வாளா என்ற கேள்வியே உனக்குள் வேண்டாம். நான் எந்த இடத்திலும் என் பிள்ளையை தேடி வந்து என் பிள்ளைக்கான துன்பங்களை தீர்ப்பதும் என் பிள்ளைக்கான விஷயங்களோடு உடன் இருப்பதும் நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல நிலையிலிருந்து உனக்கு எல்லாவற்றையும் நான் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உடன் இருக்கும் இந்த காலம் இனி உன்னுடையதாகவும்
என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுப்பதாகவும் இருக்கத்தான் வேண்டும். சுற்றி சுற்றி வந்து உனக்கு நான் என்ன கொடுக்க எண்ணுகிறேன் என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதில் இனி உனக்கு என்ன நடக்க இருக்கிறது என்பதனை நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொள்ள தொடர்ந்து விடு. எந்த சந்தர்ப்பத்தையும் இந்த வாழ்க்கையில் நீ ஒருபோதும் விட்டு விடாதே. இந்த நேரம் உனக்கு என்ன கொடுக்க எண்ணுகிறது என்பதனை எல்லாமும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இந்த மாற்றங்களோடு இந்த வாழ்க்கையில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து நடந்து கொள்வாய். எல்லை இல்லாத ஒரு மகிழ்ச்சி உனக்கு எப்பொழுதும் வேண்டும். எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே உனக்கு நிலைத்திருக்க வேண்டும். நீயாக இருந்து உனக்கானதை எல்லாமும் உடனிருந்து பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் சந்தோஷமாக நீ வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. எதையுமே நாம் விட்டதெல்லாம் போதும். இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக என் பிள்ளை எல்லாவற்றையும் மீட்டெடுக்கப் போகிறாய். உன்னோடு நான் வந்த பிறகு உன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நன்மைகளையும் உனக்கு நான் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் உனக்கு எதிர்காலத்தை நல்லபடியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்லபடியான மனநிலையோடு உனக்கு சொல்லித் தருவதை நீ என்னவென்று புரிந்து கொண்டாலும் அது போதும். காரணங்களை நீ தெரிந்து கொள்வதும் சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதும் இனி எப்படியும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ இருப்பதும் உனக்கு நடத்தி கொடுக்கப்படும் அத்தனை விஷயங்களையும் சரியாகவே உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். வாழ்க்கை முழுமையிலும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்கு என்று நீ நிச்சயமாக இனி புரிந்து கொள்வாய். இந்த காலம் உனக்கு தருவதை எல்லாமும் நீ எப்பொழுதும் போல சரியாக தெரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. தெய்வம் உன்னிடத்தில் நின்று பேசும் இந்த விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாமும் என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் உனக்கு உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. உடனிருக்கும் இந்த நேரம் மட்டும் இனி எதையுமே நினைத்து நீ வருந்தாமல் உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்களை நீ ஒட்டு மொத்தமாக சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். ஒட்டுமொத்த நிலையிலும் உனக்கு நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடத்தப்படும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. மனமுடையாமல் மனம் கலங்காமல் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நாளைய தினம் சிவராத்திரி மற்றும் பிரதோஷத்தினுடைய விடியல். இந்த நாளில் உன் வீட்டு வாசலுக்கு ஒரு பசுமாடு அல்லது ஒரு காளை மாடு நிச்சயமாக உனக்கு நந்தி தேவரை நினைவுபடுத்தும் விதமாக உன் வீட்டு வாசலுக்கு வந்தாலும் அல்லது உன் வீட்டை கடந்து சென்றாலும் அப்பொழுது நீ புரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக சிவபெருமானினுடைய அருளும் நந்தி தேவரினுடைய அருளும் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று. என்ன அடையாளம் அவரிடம் இருக்கிறது என்று இப்பொழுது தெரிந்து கொண்டாயா? நந்தி தேவர் 4 கால்களை கொண்ட ஒரு மாடாக நிச்சயமாக நாளை உன் வீட்டை கடந்து சென்று விட்டார் அல்லது உன் வீட்டு வாசலில் நின்று அவர் உனக்காக அம்மா என்ற ஒரு சத்தத்தை கொடுத்து விட்டார் என்றால் உன்னுடைய மிகப்பெரிய வேண்டுதல் ஒன்று தெய்வத்தின் முன்னால் இருந்து இப்பொழுது அது உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான வேண்டுதல் உனக்கு சரியாக நடக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி சொல்ல சொல்ல எல்லாமும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த வராகியினுடைய அன்பு கொண்டு உனக்கு நான் எல்லாவற்றையும் சரியாக உறுதிப்படுத்துவதை நீ எப்பொழுதும் தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த காலம் உனக்கு இந்த தெய்வம் உனக்கு என்ன நடத்துகிறது என்பதனை எல்லாமும் நான் உன்னிடத்தில் நின்று எதிர்பார்க்கும்படி எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்க நீ எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து விட்டால் அது போதும்.
ஒவ்வொரு நிலையிலும் என் பிள்ளைக்கு வேண்டியது எல்லாமும் சரியாக உனக்கு நடத்தி கொடுக்கப்படும். சரியாக உனக்கு ஒவ்வொன்றையும் உறுதி செய்து கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. முன்னின்று நான் உனக்குள்ளேயே எதையும் சொல்லிவிட நினைக்கிறேன். உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் தந்துவிட நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, கொஞ்சம் கொஞ்சமாக நீ எல்லாவற்றையும் இனி சரியாக புரிந்து கொள். கொஞ்சம் கொஞ்சமாக அத்தனை விஷயங்களையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள். இந்த காலம் உனக்கு ஏற்றது போல எல்லாவற்றையும் இனி சரியாக சொல்லிக் கொடுப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உடன் இருப்பதை நீ ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கும் விஷயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் நினைத்தபடி நமக்கு இந்த வாழ்க்கை ஒவ்வொன்றையும் கொடுக்கும் பொழுது, நம்மை சுற்றி தெய்வம் இருக்கிறது என்ற ஒரு உணர்வு நமக்குள் வரும் பொழுது, அதன் பிறகு நாம் எந்த நிலையையும் நினைத்து வருந்த மாட்டோம் அல்லவா? எல்லாமும் நமக்கு சரியாக நடப்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்வோம். ஒவ்வொன்றையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்வோம் என்பதனையும் நீ மறக்காதே. நல்ல மாற்றங்கள் வரும்பொழுதும் நல்ல தேவைகள் வரும் பொழுதும் எல்லாவற்றையும் நாம் உணர்ந்து கொண்டு வாழ்ந்திடும் பொழுதும் இனி நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. மிகப்பெரிய மாற்றங்களோடு இந்த வாழ்க்கை உன்னை சரியாக வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. வராகி இருக்கும் இந்த நாளில் இனி என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அதை எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொண்டு நன்மதிப்போடு வாழத் தொடங்கிவிடு. எந்த நேரத்திலும் உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் இனி உனக்கு நல்ல மனதிலேயே சரியாக தரும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் வரை உனக்கு நான் கிடைக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் என்பதனையும் நீ மறக்காதே. இதனால் மட்டும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்திட்ட எல்லா விஷயங்களையும் நீ ஒவ்வொன்றாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஒவ்வொன்றாக இதையெல்லாமும் நீ தெரிந்து கொண்டு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வராகி உன்னோடு நின்று பேசும் பொழுதும், உன்னிடத்தில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லும் பொழுதும் இனி நடப்பது என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. காரண காரியங்கள் இல்லாமல் இங்கு எதுவுமே உனக்கு நடக்கவில்லை என்பதனை புரிந்து கொண்டால் நாளை சிவராத்திரி மற்றும் பிரதோஷ நேரத்தில் நீ சிவபெருமானையை உணர்ந்து விட்டால் வேறென்ன இருக்கிறது? இதை தாண்டி உன் வாழ்க்கையில் வேறென்ன இருக்கப் போகிறது? சரி, பிரதோஷ நேரம் நந்தி தேவரை உன்னால் காண முடியவில்லை என்று வைத்துக்கொள். அதை தாண்டி நீ கழுத்தில் ருத்ராட்சம் அணிந்தவரை, சிவனடியாரை போல் இருக்கின்ற யாரையாவது கண்டுவிட்டால் போதும். ருத்ராட்சம் அணிந்தவரையோ அல்லது சிவனடியாரையோ யாரையாவது நாளை காண்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் இதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. இதைவிட மிகப்பெரிய மாற்றம் உன் வாழ்க்கையில் வேறெதுவும் கிடையாது. இதைவிட உனக்கான நல்ல நேரம் வேறெதுவும் கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நடக்கும் விஷயங்களோடு உன்னை நீ தொடர்பு படுத்தி கொண்டு உனக்கும் தெய்வத்திற்கும் இடையிலான நல்லதொரு புரிதலை நீ முன்கொண்டு வந்து நிறுத்திவிட்டாயானால் அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதை கொடுப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து கொள்வதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. வராகி இருக்கும் பொழுது இனி உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். உனக்குள் எல்லா புரிதலும் சரியாகவே கிடைக்கும். இந்த நேரம் நீ அத்தனை மாற்றங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை சொல்ல நினைக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்குள் இருக்கும் ஆறுதல்கள் எல்லாமும் உன்னை தேடி வந்து தொடரும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வந்து இந்த வாழ்க்கை ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கும் என்பதனையும் மறக்காதே.
இந்த நாட்கள் இனி உனக்கு வெற்றியை கொடுக்காமல் எங்கும் போகாது என்பதனை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்ல நேரம் உனக்கு எப்பொழுதும் போல இனி எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லது வேண்டி நான் இருக்கிறேன், நீ கவனமாக இரு. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.